கால்சியம் ரிச்சான இந்த ராகி நட்ஸ் லட்டு வீட்டில் இருந்தால் போன்ஸையும் செம ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். தேவையில்லாத சுகர் கிரேவிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல ஒரு கைப்பிடி பாதாம், ஒரு கைப்பிடி முந்திரி, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சேர்த்து லைட்டா செவக்க ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பம்கின் விதை, 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃபிளவர் சீட்ஸ் சேர்த்து 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பேனோட சூட்லயே நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 10 டேட்ஸ் சீட்ஸ் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸ் ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து கோர்ஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல 1/2 கப் வீட்லயே முளைக்கட்டி அரைச்ச ராகி மாவு சேர்த்து லோ ஃப்ளேம்ல நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ராகி மாவு நல்லா வறுபட்டதும் இதுல 1/4 கப் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க டேட்ஸ் இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். டேட்ஸ் ராகி மாவு கூட கலந்து இந்த பக்குவத்துக்கு வந்ததும் இது ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க நட்ஸ் பவுடரையும் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததும் நல்லா அழுத்தம் கொடுத்து குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சு வச்சுக்கிட்டா சூப்பர் ஹெல்தியான ராகி நட்ஸ் லட்டு ரெடி. கண்டிப்பா வீட்டுல செஞ்சு வச்சுட்டு டெய்லி ஒரு லட்டு குட்டீஸ்க்கு கொடுங்க. ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பாங்க.